கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பிரதான கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் கூட நாம் தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 63ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 63ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களிகூறுகிறேன். தாவீது தேவனை துதிக்கிற ஒரு சங்கீதத்தை பார்க்குறோம். அவருடைய நன்றியுள்ள இருதயம், அவர் தேவன் மேல் வைத்திருக்கிற வாஞ்சையை வெளிப்படுத்துகிற ஒரு சங்கீதம் தான் இந்த 63ஆம் சங்கீதம். அவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் தேவனை எவ்வளவு அதிகமாக நேசித்தார் அப்படிங்கிறத நாம் இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்க முடியும். உண்மையிலே ஒருத்தர் தேவனை அதிகமாக நேசித்தா அதிகாலையில் எழும்பி அவர்கள் தேவனை துதிக்கிறவர்களாக, தேவனோடு கூட ஐக்கியப்படுகிறவர்களாக, தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். உண்மையான ஒரு ஆவிக்குரிய அன்பு ஐக்கியம் எங்கன்னா அதிகாலையில். இந்த சங்கீதத்தில் கூட அதிகாலையில் உம்மை தேடுகிறேன் என்று சொல்கிறார். தேவன் அவர் பல காரியங்களை இங்கே சொல்கிறாரு. இந்த 63ஆம் சங்கீதம் இந்த 7ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் அப்படி. இங்கே தேவன் தனக்காக செய்த நன்மைகளை எண்ணி அவர் சொல்கிறார், எனக்கு துணையாய் இருந்ததினால் என்று சொல்லி. அப்போது தேவன் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு நல்லவராக, அன்புள்ளவராக, அக்கறை உள்ளவராக, கரிசனை உள்ளவராக இருந்து அவர் செயல்படுகிறாருங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். துணையாக இருந்ததினால் என்று வாசிக்கிறோம். இப்போ துணை என்று நம்ம சொல்லும் பொழுது தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். அதுதான் இதில் தாவீதினுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்கிற முக்கியமான காரியம். தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். துணை, சப்போர்ட்டு. எப்படிப்பட்ட சப்போர்ட்டாக இருக்கிறாரு? நம்ம சங்கீதம் 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு வேத பகுதி தான். சங்கீதம் 46 வசனம் 1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இங்கே 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. அனுகூலமான துணைனா என்ன? அவர் நமக்கு சப்போர்ட்டாக இருப்பார். ஆபத்து வேளையில் அவர் நமக்கு சப்போர்ட், நம்ம பக்கம்தான் நிற்பார். நமக்காகத்தான் அவர் யுத்தம் பண்ணுவார். அநேக வேளைகளில் நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு யாருமே இல்லை, நமக்கு இந்த உலகத்தில் எல்லாரும் நம்மளை கைவிட்டுட்டாங்க, ஐயோ நம்ம என்ன செய்ய போகிறோம், பலவிதமான கேள்விகள், பயங்கள், எதிர்காலத்தை குறித்த குழப்பங்கள், பிரச்சனைகள் வழியாக போகும் பொழுது இந்த பிரச்சனைகளில் நமக்கு யார் இருக்கிறா, நமக்கு உதவி செய்ய யார் இருக்கிறா என்று சொல்லி கலங்குகிறோம், கண்ணீர் வெடிக்கிறோம், பயப்படுகிறோம். ஆகாரம் கூட சாப்பிட முடியல, தூக்கம் வர மாட்டேங்குது, எப்பவும் ஒரு பயம் பயம் பயம். ஆனால் அருமையானவர்களே, இங்கே உங்களுக்கு ஒரு துணை இருக்கிறார். இந்த துணை யார்? வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் உங்களுக்கு துணையாக இருப்பார். அவர் எப்படிப்பட்ட துணையாக இருப்பார்? அனுகூலமான துணையாக இருப்பார். தேவன் நமக்கு அடைக்கலம் பலன் ஆபத்து காலத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். உங்களுக்கு தான் அவர் சப்போர்ட்டாக இருப்பார். அனுகூலமான துணை என்று சொல்லப்பட்டிருக்கு. அநேக வேளைகளில் பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த வசனம்லாம் நமக்கு தெரியும். ஆனால் தேவன் நம்ம பக்கம் நிற்பாரா, நமக்கு உதவி செய்வாரா, அல்லது நம்மளை கைவிட்டுருவாரா? பல கேள்விகள், குழப்பங்கள், அவிசுவாசங்கள். நம்ம விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்கணும். விசுவாசத்தில் பலன் உள்ளவர்களாக இருக்கணும். விசுவாசத்தில் நம்ம பலவீனமாக இருக்கவே கூடாது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமான துணை. உங்களுக்காக தான் நிற்பாருங்க, உங்கள் பக்கம் தான் நிற்பார், உங்கள் கூட தான் இருப்பார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பலவிதமான கவலைகளில், வேதனைகளில், எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் தவிச்சு கொண்டிருக்கிறீங்களா? இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிடுங்க. தாவீதுடைய வாழ்க்கையை பிடிச்சிக்கிடுங்க. இந்த சங்கீதத்தை தாவீது எப்போ பாடினார் அப்படின்னு சொன்னால், அரண்மனையில் உட்காந்துட்டு பாடலை, சிங்காசனத்தில் உட்காந்துக்கிட்டு பாடலை. அவர் எங்கே பாடினார்? அந்த 63ஆம் சங்கீதத்தில் அந்த 1ஆம் வசனத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா, அவன் யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். வனாந்தரம், சவுலுக்கு பயந்து உயிர் தப்ப ஓடி அவன் காட்டுக்குள்ளே ஒளிந்து கிடக்கும்போது அவன் சொல்கிறான்,
தேவனே நீர் எனக்கு துணையாக இருந்ததினால். அப்போ தாவீது கையில் ராஜாங்கம் இல்லை, சவுல் தான் ராஜா. அவன் கையில் தான் படைகள் இருக்குது, ஆயுதங்கள், போர் வீரர்கள் எல்லாமே அங்கே தான் இருக்கிறாங்க. தாவீது கூட யாருமே இல்லை. வனாந்திரத்தில் இருந்து கொண்டு அவன் பாடுறான். பார்த்தீங்களா, சவுல் அவனை அனுதினமும் கொல்லணும் கொல்லணும் பிடிக்கணும் தேடிட்டே இருக்கிறான். எப்பவும் அவனுக்கு மரண பயம். சிங்கம் எப்போ வரும் தெரியாது, காட்டுக்குள்ளே கரடி எப்போ வரும் தெரியாது, எப்படிப்பட்ட விஷப்பூச்சிகள் தெரியாது, பாதுகாப்பு உறுதி கிடையாது, படுக்கிறதுக்கு இடம் கிடையாது. ஏதோ புல்தரையிலையோ அல்லது பாறையிலையோ எங்கேயோ மரத்துக்கு இலையிலையோ படுத்து கிடக்கணும். ஆனால் அவன் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறான், எவ்வளோ ஒரு விசுவாசத்தோடு சொல்கிறான். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை, அவர் எனக்கு துணையாக இருப்பார். இன்றைக்கி நீங்கள் உங்கள் மனதில் பதித்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், தேவன் உங்களுக்கு அனுகூலமான துணையாக இருப்பார். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். உங்கள் பக்கத்தில் தான் அவர் நிற்பார். உங்களுக்காக அவர் செயல்படுகிற தேவன். இதை வாசிக்கிறோம், நீர் எனக்கு துணையாக இருந்ததினால். ஏன் தேவன் நமக்கு துணையாக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு சொன்னால், ஏசாயா 44ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யேசூரனே, பயப்படாதே. இந்த ஏசாயா 44:2ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, உன்னை உண்டாக்கினவர் உருவாக்கினவர். தேவன் தாங்க தாயின் கர்ப்பத்தில் நம்மளை உண்டாக்கினார், நம்மளை உருவாக்கினார். இந்த உலகத்தில் நம்மளை பிறக்க வச்சது அவர் தான். நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். தாயின் கர்ப்பத்தில் உருவானது மட்டும் இல்லை, நம்ம இந்த உலகத்தில் ஜீவிக்கும் நாள் பரியந்தம், நாம் நிறைவயது ஆகும் மட்டும், இந்த உலகத்தில் நம்முடைய ஓட்டம் ஓடி முடிக்கிற வரைக்கும் அவர் சொல்கிறாரு, நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன்னு சொல்கிறார். அவர் நம்மையிலே அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மையிலே கரிசனை உள்ள ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். பாருங்கள், அவர் சொல்கிறாரு, எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்குது, உன்னை உண்டாக்கினவர், உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறாரு, நீ பயப்படாத. நீங்கள் பயந்துட்டு இருக்கிறீங்களா? தேவன் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? பயப்படாத, பயப்படாத. அப்போ ஏன்? உனக்கு துணை செய்கிறவராக தேவன் இருக்கிறார். அப்போ நாம் பயந்தோன்னு சொன்னால், தேவன் எனக்கு துணையாக இல்லைங்க, தேவன் என்னை கைவிட்டுட்டாரு, எனக்கு யாருமே இல்லை, தேவனும் எனக்கு துணை இல்லைன்னு சொன்னாதான் பயத்தை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம். பயப்படாதே. அப்போ பயப்படாதீங்க, தைரியமாக அவர் உங்களுக்கு துணை செய்கிறார். எப்படிப்பட்ட துணை? அனுகூலமான துணை. நாம் நாளாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்னு சொல்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. எனக்கு அருமையானவர்களே, தேவன் உங்களை அதிகமாக நேசிக்கிறாருங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க. அவர் உங்கள் மேலே அக்கறை உள்ளவராக இருக்க, உங்கள் மேலே அவர் கர்சனை உள்ளவராக இருக்கிறார். இங்கே பாருங்கள், அவர் உன்னை உண்டாக்கினவர், உருவாக்கினவர், உனக்கு துணை செய்கிறவர். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தைரியமாக மனசில் பதித்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? தேவன் எனக்கு துணையாக இருக்கிறார். தாவீதுக்கு வனாந்திரத்தில் துணையாக இருந்த தேவன் எனக்கு துணையாக இருக்கிறார். எப்படிப்பட்ட துணையாக இருக்கிறாரு? அனுகூலமான துணையாக இருக்கிறாரு. அனுகூலமான துணைன்னா, நம்ம 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீது மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பிப்போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் வளைந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, அனுகூலமான துணைனா என்னன்னு பாருங்கள். பயங்கரமான சூழ்நிலை. இந்த மாகோன் அப்படிங்கிற ஒரு வனாந்திரம். இந்த வனாந்திரத்தில் ஒரு சின்ன மலை இருக்குது. தாவீது அந்த மலைக்கு அந்த பக்கத்தில் போயிட்டுருக்கிறான், சவுலின் படைகள் இந்த பக்கம் வந்துட்டுருக்குறாங்க. அந்த மலை முடியும் போது பார்த்திங்கன்னா, கரெக்டாக சவுல் அந்த தாவீதை வளைஞ்சிடுறாங்க. தாவீது கரெக்டாக சவுல் கையில் போய் மாட்டிக்கிட்டார். சவுலுடைய படைகள் தாவீதை வளைந்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். அந்த மாகோன் வனாந்தரத்தில் தப்ப முடியாது. சவுலும் இருக்கிறான், அவனுடைய படைகளும் இருக்குது. அவங்க பிடிச்சிட்டாங்க. என்ன செய்ய முடியும்? தப்பிக்கொள்வதற்கு எந்த வழியும் இல்லை, எந்த மார்க்கமும் இல்லை. பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற வேலை. ஆனால் அருமையானவர்கள், எப்படி தப்புறது?
அவங்க எல்லாம் போர் வீரர்களோடு வந்திருக்கிறாங்க, ஆயுதங்களோடு வந்திருக்கிறாங்க. இவங்களை பிடிக்கணும், தாவீதை கொல்லணுங்கிற கொலைவெறியோடு வந்திருக்கிறாங்க. வளைந்து கொண்டார்கள் என்று அவங்களை சுற்றி அப்படி கவர் பண்ணிட்டாங்க, சுற்றி சூழ்ந்து கொண்டார்கள். தப்ப முடியாது. ஆனால் தேவன் துணையாக இருக்கிறார் இல்லையா, அனுகூலமான துணையாக இருக்கிறார் இல்லையா. உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்னு சொல்லி பைபிள் சொல்லுதில்லை. ஆண்டவர் நோக்கி நம்ம உண்மையாக ஜெபிக்கும்போது ஆண்டவருடைய வல்லமையான காரம் நமக்காக செயல்படுமா இல்லையா. அப்போ தாவீதுங்க தேவன் எப்படி தப்புவிச்சார்? 27ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அந்த சமயத்தில் ஒரு ஆள் ஓடி வரான். ஓடி வந்து சொல்கிறான், பெலிஸ்தர் இஸ்ரவேலின் தேசத்தின் மேலே படையெடுத்து வந்திருக்கிறார்கள், நீர் தாமதியாமல் தீவிரித்து புறப்பட்டு வாரும். பாருங்க, ஒரு பக்கம் பிரச்சனைகள் அங்கே தாவீதை நெருக்கிட்டு இருக்குது, தேவன் அதை அனுமதிக்கிறார். சில வேளைகளை நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை தேவன் அனுமதிக்கிறார், நெருக்கங்களை அனுமதிக்கிறார். நம்ம பயப்படுகிற அவ்வளோதான், முடிஞ்சுது, நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சுது, இதோட முடிஞ்சுது அப்படி நம்ம நினைக்கிற மாதிரி சூழ்நிலைகளை வைக்கிறார். இன்னொரு பக்கம் என்ன செய்கிறாரு? தாவீதை காப்பாற்றுறதுக்கு பெலிஸ்தர்கள் படையெடுத்து வர்றதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார். பெலிஸ்தர்கள் தேசத்தின் மேலே படையெடுத்து வர்றாங்க. அந்த செய்தியை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் ஓடி வரான். கொஞ்சம் பிந்துனா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னா அப்புறம் சவுல் கிளம்பி போயிடுவான். 4 பேரை கொடுத்து சங்கிலியை வச்சு கட்டி இழுத்துட்டு வந்துறியாண்டு போயிருப்பான். அவங்க தாவீதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு செய்தி வருது. அங்கே பெலிஸ்தர் தேசத்தின் மேலே படையெடுத்து வருகிறார்கள், நீர் தாமதியாமல் தீவிரித்து புறப்பட்டு வாரும். அந்த செய்தி வந்த உடனே தாவீதை பிடிக்கிற அந்த வியூகத்தை விட்டுட்டு சவுல் உடனடியாக பின்வாங்கி அவன் எங்கே போகிறான்? பெலிஸ்தரை எதிர்க்கும்படி புறப்பட்டு போகிறான். கர்த்தர் துணையாக இருக்கிறாரா இல்லையா? அனுகூலமான துணையாக இருக்கிறாரா இல்லையா? யோசித்து பாருங்கள். தாவீது வாழ்க்கையில் மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் இது உண்மை. எத்தனையோ இடங்களில் இது உண்மை, எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இது உண்மை. நாம் உணராமல் இருக்கலாம். தேவன் தான் இந்த காரியங்களை செய்கிறாரு நம்ம அறியணும், நம்ம நோக்கி பார்க்கணும். தேவன் நமக்காக என்ன செய்கிறார், பிரச்சனைகளுக்கு மத்தியில் நமக்காக எப்படி செயல்படுகிறார், அந்த சிக்கலான சூழ்நிலைகளிலிருந்து நம்மளை எப்படி விடுவித்து கொண்டு வருகிறாருங்கிற தேவனுடைய கரத்தை நம்ம பார்க்கணும். தேவன் தான் அதை செய்தாருங்கிறத. நாம் செயல்பட முடியாத இடங்களில் தேவன் நமக்காக செயல்படுகிறவர். நாம் கிரியை செய்ய முடியாத இடங்களில் நமக்காக கிரியை செய்கிற தேவன். பாருங்கள், அனுகூலமான துணை. பயப்படாதீங்க. உங்களை உண்டாக்கினவர், உங்களை உருவாக்கினவர், உங்களுக்கு துணை செய்கிறவர், அனுகூலமான துணையாக இருக்கிற. வனாந்திரத்தில் கூட நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறான். தாவீதுக்கு துணையாக இருந்த ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு துணையாக இருப்பார். எந்த சூழ்நிலையிலும் பிரச்சனையை பெருசாக பார்க்காதீங்க, சூழ்நிலைகளை பெருசாக பார்க்காதீங்க, மனுஷர்களை பெருசாக பார்க்காதீங்க. தாவீதை விட சவுல் பெரியவன் தான், ராஜா தான், படைபலம் எல்லாம் இருக்குது. ஆனால் அவனை விட, சவுலை விட பெரிய தேவன் தாவீதுக்கு துணையாக இருக்கிறார். அவர் கர்த்தர் சொல்கிறார் இல்லையா, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற சத்துருவை விட, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனையை விட உங்கள் தேவன் பெரியவர். அதுதான் விசுவாசம், அதுதான் தேவனுக்கு எதிர்பார்க்கிற விசுவாசம். பயப்படாதீங்க, அவர் உங்களுக்கு அனுகூலமான துணை. ஆகவே தாவீது சொல்கிறாரு இந்த 63ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில், நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். செட்டைகளின் நிழல் என்று சொல்கிறார். செட்டை அப்படின்னா அது ஒரு அடைக்கலம். நீங்கள் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா கோழி வளர்ப்பாங்க. இந்த கோழி என்ன செய்யும், முட்டை விட்டு குஞ்சு பறிக்கும். குஞ்சு பறிச்சுன்னா அதெல்லாம் கூட்டிகிட்டு இறை மேயறதுக்காக வெளியே போகும். அந்த இறை மேயறதுக்காக வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த குஞ்சுகள் அங்கங்கே ஓடி அந்த தானியங்களை, அந்த இறையை பொறுக்கிக்கிட்டு இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சத்தம் கொடுக்கும். இந்த கோழி பார்த்திங்கன்னா அது ஒரு சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த சத்தம் கொடுக்க கொடுக்க அந்த குஞ்சுகள் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு சத்தம் கொடுக்கும், ஆபத்து எச்சரிக்கை மணி மாதிரி ஒரு சத்தம் கொடுக்கும். அந்த சத்தம் கொடுத்த உடனே அடுத்த செகண்டு அந்த கோழி குஞ்சு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் குடுன்னு ஓடி வந்து அந்த தாய் கோழியினுடைய செட்டைகளுக்குள்ளே ஓடியே வந்து உட்காந்துக்கிடும். ஓடி வந்து உட்கார்றது மட்டும் இல்லை, அந்த செட்டைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கழுத்தை மட்டும் அந்த செட்டைகளின் கீழே உட்காந்துக்கிட்டு கழுத்தை மட்டும் வெளியே நீட்டிக்கிட்டு, என்ன ஆபத்து வந்திருக்குது, என்ன எதிரி வந்திருக்கிறான்,
ஏன் நம்ம அம்மா கோழி இப்படி ஒரு சத்தம் கொடுத்ததுன்னு சொல்லி அந்த எதிரி யாருன்னு பார்த்தா அது ஒரு பருந்தாக இருக்கும், கள்ளப்பருந்து. அதுக்கு பேரே கள்ளப்பருந்து. அப்போ பாருங்கள், இவ்விதமாக ஆபத்து வேளையில் அந்த செட்டைகளின் மறைவில் அவர் என்ன செய்கிறாரா? பாதுகாக்கிற தேவன். ரூத் புஸ்தகத்தில் போவாஸ் வயல் நிலத்துக்கு தானியம் பொறுக்கிறதுக்காக ரூத் வர்றா. அந்த ரூத்தை பார்த்து போவாஸ் வாழ்த்துறான். என்ன சொல்லி வாழ்த்துறான் தெரியுமா? ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். இந்த ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. அப்போ தேவன் அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாக நம்ம வந்துட்டோம்னா நமக்கு நிறைவான பலனை கொடுக்கிற தேவன். கர்த்தரை நம்புறதுங்கிறது சாதாரண காரியம் இல்லைங்க. மனுபுத்திரருக்கு முன்பாக தேவனை நம்புறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு காரியம். அப்போ தேவனுடைய செட்டைகளின் கீழே நாம் இருக்கிறோம். நாம் 91ஆம் சங்கீதத்தில் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழல் இல்லையா? அங்கே சொல்கிறாரு, செட்டைகளின் நிழலிலே அவர் நம்மளை நினைச்சாரா? பக்கத்தில் 1000 வலப்பக்கத்தில் 10000 விழுந்தாலும் அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பக்கத்தில் 1000 வலது பக்கத்தில் 10,000 பேர் எதிர்த்து வந்தாலும் உனக்கு ஒன்றும் நேரிடாது. ஏன்? செட்டைகளின் நிழலிலே நாம் இருக்கிறோம். சங்கீதம் 91:4 அப்படி தான் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய செட்டைகளின் கீழே நம்ம வந்திருக்கிறோம். அப்போ அவரை ஏற்றுக்கொண்டு இந்த பூமியில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு மத்தியில் இந்த தேவன்தான் மெய்யான தேவன் என்று நம்பி விசுவாசித்து நாம் தேவனை நோக்கி நாம் வரும்போது அவருடைய செட்டைகளின் நிழலில் நம்மை மூடிக்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அந்த செட்டைகளின் மறைவிலே நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். தாவீது 27ஆம் சங்கீதத்தில் சொல்கிறாரு, தீங்கு நாளிலே கூடார மறைவிலே அவருடைய நிழலில் என்ன செய்வாராம்? அந்த மறைவிலே ஒளித்து பாதுகாத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். எவ்வளோ ஒரு நல்ல தேவன் இருக்கிறார் பாருங்கள், உயர்த்துகிற ஒரு தேவன். அப்போ இந்த இடத்துல நிழலுக்குள்ளே இருக்கிறோம். அப்போ அந்த செட்டையின் நிழலுக்குள்ளே யார் வர முடியும்? சங்கீதம் 36:7 வாசிக்கிறோம். சங்கீதம் 36ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். இங்கே வாசிக்கிறோம், தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. ஆண்டவருடைய கிருபை, அதனால தான் மனுபுத்திரர் உம்முடைய செட்டைகளின் நிழலில் வந்து அடைகிறார்கள். எல்லாரும் தேவனுடைய செட்டைகளின் நிழலில் வந்து அடைய முடியாதுங்க. கிருபை கிடைச்சாதான் வர முடியும். அதனாலே மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். எதனாலே? ஆண்டோடைய கிருபை இருந்தால் தாங்க வர முடியும். எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய கிருபை மட்டும்தான் நமக்கு அவருடைய செட்டைகளுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்க முடியும். இல்லைன்னா வரவே முடியாது. எவ்வளவுதான் நினச்சாலும் வர முடியாது. தேவனுடைய கிருபை இங்கே நான் இன்றைக்கு நாம் தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கிறோம், தேவன் மேலே விசுவாசமாக இருக்கிறோம், அந்த தேவனுடைய அந்த நிழலுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம்னு சொன்னால், அந்த செட்டைகளின் மறைவில் வந்து சேர்ந்துருக்கிறோன்னா அது ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபை. கிருபை. அடுத்து பாருங்கள், களி கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் தாவீது. எங்கே இருந்துட்டு சொல்கிறாரு? வனாந்திரத்தில். நல்ல சாப்பாடு கிடைக்குமா? கிடைக்காது. பாதுகாப்பான தூக்கம் கிடைக்குமா? கிடைக்காது. படுக்கிறதுக்கு நல்ல இடம் இருக்குமா? கிடைக்காது. எப்போ காட்டு மிருகங்கள் வரும் தெரியாது. ஒரு பக்கம் சவுல், அவனுடைய பட வீரர்கள். ஆனால் யோசித்து பாருங்கள், களி கூறுகிறேன். எதிர்மறையான சூழ்நிலையில் கூட தேவனை துதிக்கிறவங்கள நம்ம காணப்பட முடியும் அப்படின்னு இந்த வசனம் நமக்கு சொல்லுது. பாருங்கள், களி கூறுகிறேன். அவன் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறதுக்கும் களி கூறுதலுங்கிறது இதற்கும் மேலான ஒரு பகுதியாக இருக்குது. பிரியமானவர்களே, தாவீதுடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. நமக்கு தாவீதை விட நம்ம எவ்வளவோ நம்ம பிரச்சனைகள் குறைவு தான். தாவீது அளவுக்கு நமக்கு போராட்டம் இருக்குமான்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சி, களி கூறுதல். ஏன்? அவன் தேவனுடைய கிருபையின் மேலே நம்பிக்கையாக இருந்தான், ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருந்தான். அவர் எனக்கு துணை, அனுகூலமான துணை, அவருடைய சட்டைகளின் நிழலில் இருக்கிறார், என்னை கண்மலையின் மேலே உயர்த்துவார், என்னை யாரும் அழிக்க முடியாது, என்னை யாரும் ஜெயிக்க முடியாது,
நான் அவருடைய கரத்தில் இருக்கிறேன், நான் அவரை நம்பி இருக்கிறேன், ஒருபோதும் நான் கைவிடப்பட்டு போவதில்லை. ஏன் தாவீது வாழ்க்கையில் அவ்வளவு களி கூறுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 13:5 வாசிக்கிறோம். சங்கீதம் 13:5, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். பார்த்தீங்களா, நம்ம நம்பிக்கை எதன் மேலே வச்சுருக்கிறோம்? தேவன் மேலே. தேவன் நமக்கு கொடுக்குற கிருபையின் மேலே நம்ம நம்பிக்கை வச்சுருப்போம்னா நம்ம ரட்சிப்பை நாம் அனுபவிக்கிறவங்களாக இருப்போம். பிரியமானவர்களே, நம்ம இந்த உலகத்தில் தேவனுடைய ரட்சிப்பை நீங்கள் பெற்றிருந்தீங்கன்னா அதுக்காக நீங்கள் தேவனை அதிகமாக துதிக்கணும், அதிகமாக நீங்கள் சந்தோஷப்படணும். ரட்சிப்புங்கிறது ஒரு நாளும் பழசாக போகாது. 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய வஸ்திரம் பழசாய் போகவில்லை, அவருடைய கால் வீங்கலைன்னு சொல்லி வாசிக்கிறோம். ஏன்? பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்ட புதுசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். நாட்கள் செல்ல செல்ல அந்த ரட்சிப்பின் மேன்மையை நம்ம எளிதாக நினச்சிடறோம். ஏதோ ஒரு புது ட்ரெஸ் எடுக்கிறோம், அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சுட்டுனா அது பழைய ட்ரெஸ்ஸாக கந்தையாக போகிற மாதிரி. ரட்சிப்பு கந்தையாக போகாது, பழசாக போகாது, அது எவர் கிரீன். பிரியமானவர்களே, அது எப்போவுமே அது மகிமையானது, சந்தோஷமானது. ரட்சிப்பின் மேன்மையை நம்ம நினச்சி நம்ம களி கூறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். 28ஆம் சங்கீதத்தில் 7ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். சங்கீதம் 28:7, கர்த்தர் என் பலனும் என் கேடகவுமாக இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். இங்கே என் இருதயம் களி கூறுகிறதுன்னு சொல்கிறார். ஏன் தெரியுமா? அவர் பாருங்கள், நான் தேவனை நம்பி இருந்தேன், அவரிடத்தில் சகாயம் பெற்றேன், ஆகவே என் இருதயம் களி கூறுகிறது, நான் பாட்டினால் தேவனை துதிப்பேன். அப்போ நம்முடைய நம்பிக்கை தேவன் மேலே வைக்கணும். நம்ம அநேக வழிகளில் மனுஷர்களை நம்புகிறோம். நம்ம அந்த மினிஸ்டரை பிடிச்சாச்சு நம்ம பிரச்சனையை தீர்த்தரலாம், இந்த வழியாக போனால் நம்ம இவங்களை பிடிச்சி போனால் பிரச்சனையை தீர்த்தரலாம். நான் தேவனை நம்பி இருந்தேன், நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் நான் களி கூறுகிறேன். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. நீங்கள் பிரபுக்கள் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. பிரபுக்கள் மேலே நம்பிக்கையாக இருப்பதை விட கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். அப்போ தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்தால் உங்களுக்கு சகாயம் கிடைக்கும். நீங்கள் சகாயம் கிடைச்சா நீங்கள் களி கூறுகிறவர்களாக இருப்பீங்க. பாட்டினால் அவரை துதிப்பேன். பாடிட்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் சந்தோஷ கீதம் உங்களுடைய இருதயத்திலிருந்து வந்துக்கிட்டே இருக்கட்டும். எப்பொழுதும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். பாடுங்க, நல்ல பாடல்களை பாடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்களை பாடுங்க. தேவனை துதிக்கிற அருமையான பாடல்களால் உங்களுடைய இருதயமும் நாமும் நிரம்பட்டும். நான் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் நல்லவர். அவர் இங்கே நான் வாசிக்கிறோம், அவரை நம்பி இருந்தேன், சகாயம் பெற்றேன், ஆகவே பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று சொல்லி அங்கே தாவீது தேவனை துதிக்கிறத நம்ம பார்க்குறோம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 சாமுவேல் 23:14. தாவீது வனாந்தரங்களில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. இங்கே 1 சாமுவேல் 23:14 வாசிக்கிறோம். சவுல் அனுதினமும் தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. பார்த்தீங்களா, கர்த்தரை நம்பி இருந்தான், அவரையே அவன் சார்ந்து இருந்தான். நான் என் ரட்சிப்பு அவராலே வரும், என்னுடைய பாதுகாப்பு என்னுடைய விடுதலை தேவனிடத்தில் இருக்கிறதுன்னு சொன்னான். சவுல் அனுதினம் அவனை தேடி, டெய்லி தேடுறாங்க. ஒரு ராஜா, அவன் எங்கே இருக்கிறான்? காட்டில் தான் இருக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனை ஒப்பு கொடுக்கவில்லை. தேவன் சவுல் கையில் ஒப்பு கொடுக்கலை. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் பயப்படுறீங்களா? தேவன் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் தேவனை துதிக்கிறவங்களா தேவன் உங்களை மாற்றுவார். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் மேலே அவர் வல்லவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட தேவனுடைய கிருபையை நம்ம எண்ணி பார்ப்போம், தேவனுடைய இரக்கங்களை நம்ம எண்ணி பார்ப்போம். தேவன் எவ்வளவு நல்லவர் என்று சொல்லி கர்த்தர் தாம் இந்த நாளில் அந்த தாவீதுடைய வாழ்க்கையில் அனுதினமும் தேடினா அங்கே சவுல் பிடிக்கவே முடியல, கர்த்தர் ஒப்பு கொடுக்கலை. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். கர்த்தர் ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார்.
உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. நாம் ஜெபம் செய்வோமா? நீங்களும் கூட அவர் எனக்கு துணையாக இருந்ததினாலே இந்த செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிற அப்பமும் தேவனை துதிக்கிறவங்களா, அவர் மேலே உண்மையான விசுவாசத்தோடு அவருடைய சந்தோஷத்தை களி கூர்ந்து அனுபவிக்கிறவங்களாக காணப்பட கர்த்தர் தாமே உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் செய்வோமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள், பயங்கள், பாரங்கள், வேதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்கி உம்முடைய சமாதானத்தை, உம்முடைய சந்தோஷத்தினாலே, உம்முடைய கிருபையினாலே நிரப்ப வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நீங்கள் யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்திலே டைப் செய்வீர்களானால் நீங்கள் இன்னும் அநேக செய்திகளை கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய கிருபையினாலே மூடி பாதுகாப்பாராக. ஆமேன்.